لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من تعلم القرآن وعلمه آمنا بالله صدق الله المولانا العليم ஆறும் மலர்களிலும் அலை பாயும் கடல்களிலும் கூவும் குயில்களின் குரல்களிலும் கேட்க செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். முல்லையாம் காற்றிலே வீசும் தென்றலை போல் நன்னிலையில் மனப்பொறுப்பும் அனுபவமான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ வர்க்கத்தாலும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து இருக்கட்டுமாக என்று கூறி, இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ, இந்த ஜும்ஆ தினத்தன்று நம்முடைய சிறார்கள் கல்வி எந்த அளவுக்கு பயில வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலையும் கல்வியை பயில்வது அவசிய கடமையாக இருக்கிறது. அதற்கு பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு எவ்வாறு படிப்பினை ஊட்டுகிறது என்பதை இன்றைய நாம் பேசுவதற்கு ஆசிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அருள்மறையான் திருமலையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, யார் கல்வியை கற்று மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரை சிறந்தவர் என்று அருள்மறையான் திருமலையிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். இதற்கு இணங்க நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எவ்வாறு சொல்லி தந்திருக்கிறார்கள்? மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஆண் பெண் இரு பேர் மீதும் கட்டாய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். கற்றவரும் கல்லாதவரும் சமமாவார்களா என்று குறிப்பிட்டு காட்டுகின்ற போது, எந்த நேரமும் எக்காலத்திலும் கல்வி கற்றவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை எல்லாம் கொடுக்கலாம். ஒரு மனிதனுக்கு கல்வி இல்லை என்றால் அவனுடைய அறிவு மங்கிவிடும். அறிவுபூர்வமா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு இருக்காது. அவன் ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால், ஒரு கற்றவர் அவர் என்ன செய்வார்? அறிவுபூர்வமா சிந்திச்சு எல்லா விஷயத்தையும் என்ன செய்வார்? செயல்படுத்துவார். சாதாரணமான மனிதன் நம்ம பார்க்கிறோம். சில பேர் மூலமும் பேசுவாங்க, அறிவே இருக்காது. எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதைய நம்ம என்ன செய்யணும்,
பகுத்து உணரக்கூடிய அந்த ஆற்றல் கல்வி கற்றவருக்கு தான் என்ன செய்யும், அவர் கிடைக்கும். அவருக்கு அந்த முக்கியத்துவத்தை எல்லாம் கொடுத்துக்கலாம். ஒரு சாதாரணமா ஒரு டாக்டருக்கு மற்ற சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கு வித்தியாசம் இருக்குது. அவர் டாக்டர் என்ன செய்வாரு, அவர் நல்லா படித்ததன் காரணமாக ஒரு மனிதனுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிக்கு என்ன மருந்து கொடுக்கணும் எப்படின்னு தெரியுமா? அது தெரியாது. அது நல்ல கல்வி கற்று நல்லா படிச்சாதான் என்ன செய்யணும், இந்த நோய்க்கு இந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்வாரு. அந்த டாக்டர் சொல்லி அந்த மருந்தை சாப்பிட்டாதான் நமக்கு என்ன செய்யும், நோய் குணப்படுத்த முடியும். அவ்வாறு இருக்க ஏதோ ஒரு சாதாரண கூலி தொழிலாளர் சொல்றாரு, இந்த மருந்து சாப்பிட்டுருங்க, இந்த மருந்து சாப்பிட்டா உங்களுடைய நோய் போயிடும் அப்படின்னு சொல்லி பட்டு சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாக்க சில நேரங்கள்ல என்ன ஆகும், நமக்கு பெண் வேலைகள் இருக்கணும். அதனாலதான் டாக்டருடைய ஆலோசனைய நீங்க பெறணும் என்று எல்லா மக்களும் சொல்லுவாங்க. சாதாரணமா எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு போக முடியாது. ஒரு விமானமும் இருக்கான்னு சொன்னாக்கா அந்த விமானமும் அவர் அந்த இமாமத்து பண்றதுக்கு அவருக்கு பல சருத்துகள் இருக்குது, பல கல்வியை கற்றிருக்கணும். அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், இமாமாக இருந்து பணியாற்ற முடியும், சொல்ல வைக்க முடியும். அதே போன்று ஒவ்வொரு நிலைகளிலேயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு கல்வி இருக்கிறது. அந்த கல்வியை கற்றுக்கொள்வது அவசியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சில மசீதிகள் விளக்கவுரையாக சொல்றாங்க, சில பசங்க சொல்றாங்க. அதாவது உலக கல்வியையும் என்ன செய்யணும், கற்றுக்கொள்வது அவசியம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தலபுல் இல்மி பதீலத்து அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமான்னு சொல்றாங்க. அதாவது கல்வியை தேடிக்கொள்ளுங்க, அது சிறந்தது, அது ஒவ்வொரு மனுஷனுக்கு முக்கியமானது, அவசிய தேவைன்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் தலபுல் இல்மி பதீலத்து அலா தீன்னு சொல்லல, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அலா தீன்கிற வாசகத்தை அங்க பயன்படுத்தல. அப்ப அதுல இரு கருத்துக்கள் சொல்லலாம். அதாவது மார்க்க கல்வியையும் கற்றுக்கொள்ளணும், உலக கல்வியையும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு மேல் உதாரணமாக நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப கல்விங்கிறது ஒரு முக்கியமானது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கல்வி தேவை. கல்விகள்லாம் பல வகை இருக்குது. ஒரு மனுஷன் மருத்துவத்துக்கு படிக்கணும்னு சொன்னா அது ஒரு கல்வி. ஒரு மனுஷன் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட வானஸ்தாத்திரத்தை பற்றி படிக்கணும்னா அதுக்கு ஒரு கல்வி. ஒவ்வொரு கடன் சார்ந்த ஆய்வுகள், அதுக்கு அதனுடைய விஷயங்கள், அப்படியேதான் ஒவ்வொரு விதத்துல நம்முடைய கல்வி பிரித்து இருக்கின்றன. அந்த கல்வியை எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட கல்வியை மாத்திரம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். உலகத்துல ஒரு டாக்டர் சொன்னாக்கா அவர் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு மேலையும் படிக்கலாம். சில டாக்டர்மார்கள் எம்பிபிஎஸ் மாதம் படிச்சிருப்பாங்க, சில டாக்டர்மார்கள் அதை விட கூடுதலாக படிப்பாங்க. அப்ப கல்விக்குங்கிறது நம்ம இறந்து போற வரைக்கும் நோட்டா போற வரைக்கும் கல்வி இருக்குது. கல்விங்கிறது நல்லா கற்றுக்கொள்வதற்கு நமக்கு நிறைய கல்விகள் இருக்கிறது. நம்ம படிச்சுக்கிறது சும்மா கொஞ்ச நாள் படிச்சிருக்கோம். ஆண்கள் பட்டம் கொடுக்காங்கன்னு சொன்னாக்கா அவர் குறிப்பிட்ட வருஷம் ஓதுவாரு. அவர் குறிப்பிட்ட ஹதீஸ்களையும் குறிப்பிட்ட சில தர்ஜுமாக்களையும் குர்ஆனுடைய தஃசீர்களையும் சொல்லி தருவாங்க. ஆனா ஃபுல்லா கத்துக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க. அதற்கு பிறகு நம்மளாம் என்ன செய்யணும், மேலும் மேலும் என்ன செய்யணும், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். சிறியவர்கள் பெரியவர்களிடத்திலே கற்றுக்கொள்ளலாம், பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே கற்றுக்கொள்ளலாம். அதற்கு மேலுதாரணமாக ஒரு வரலாறு குர்ஆன்ல சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செஞ்சாங்க, கடல் பிரயாணம் போனாங்க. அது வரலாற்று நிகழ்வு நம்ம பார்க்கின்ற போது மூசா நபிக்கு அடிக்கடி கோபம் அதிகமாக வரும். அந்த கோபத்தை தணிப்பதற்காக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான்.
எங்க ஒரு நபி அவங்க வழி, திருநாளையெல்லாம் வழி, மூசாலையெல்லாம் நபி. அப்ப நபி வழியிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு ஈர்க்கோட தேவையில்லை. அப்ப அல்லாஹ் மூசாலையெல்லாமுடைய அந்த கோபத்தை தணிப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருநாளையெல்லாம் வர்றாங்க. திருநாளையெல்லாம் இருப்பாங்க, கடல்ல இருக்கிறாங்க, கடல்ல ஆட்சி செய்யறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு வர்றாங்க. கடல் வளர்த்து வந்து பார்த்தோம் திருநாளையெல்லாம் அவர்களை சந்திச்சார். திருநாளையெல்லாம் அவர்களை சந்திச்சு நிறுத்தியாங்க. ஒரு கப்பல் ஏறாங்க, பிரயாணம் மேற்கொள்கிறாங்க. பிரயாணம் மேற்கொண்டு கப்பல் என்ன செய்யுது, கடல்ல போய்க்கு இருக்குது, ஆழ்கடல். அந்த ஆழ்கடல்ல போய்க்கு இருக்கும் போது நம்முடைய யூதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது அடிப்பாகத்துல கப்பலுடைய கீழ்பாகத்துல ஒரு ஓட்டையை போட்டாங்க, ஒரு மலரையை கலட்டி தூக்கி எழுதிட்டாங்க. கீழே வந்து ஓட்டையை போட்டாக்கா என்ன செய்யுங்க, தண்ணி எல்லாம் உள்ள வந்து, தண்ணி உள்ள வந்துட்டாக்கா மக்கள் எல்லாமே செய்வாங்க, இறந்து போய்வாங்க, மூட்டா போயிடுவாங்க. பூச்சி தென்னல் ஏற்பட்டு தண்ணியில மூழ்கி எல்லாம் செய்வாங்க, மூட்டா போயிடுவாங்க. என்னங்க, மூசா நபிக்கு கோபம் வந்துச்சு. மூசா நபிக்கு கோபம் வந்த உடனே திருநாளையெல்லாம் சொன்னாங்க, நீங்க அமைதியாக வரணும், நான் என்ன செய்யறேனோ அதை பார்த்துக்கிட்டு தான் வரணும், அதுதான் உங்களுக்கு வேலை. எதிர்பார்க்க கோபம் வந்துச்சு. கோபம் என்ன செஞ்சாங்க, தனித்து கொண்டு வருகிறார். வரக்கூடிய நேரத்தில் கடலை கடந்து கரைக்கு வருகிறார்கள். கரையிலே இரண்டு அழகான குழந்தை விளையாண்டுட்டு இருக்குது. விளையாண்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் திருநாளையெல்லாம் அந்த கூட அநியாயமான கருத்தை முடிச்சு சாப்பிட்டாங்க, மோதாட்டாங்க. என்னங்கிறது ஒரு இறக்க உணர்வு வைக்கிறாங்க. மூதானது கேட்கிறாங்க திருநாளையெல்லாம், என்னங்க தரமான குழந்தை, இந்த குழந்தை ஏன் நீங்க மூதாட்டிக்க, ஏன் சாப்பிட்டீங்க, பேசலாம் வாங்க, எதுவும் பேசக்கூடாது, பார்த்துட்டு தான் அவன் எதுவும் பேசக்கூடாது. அவர் வரலாம். அதாவது கடலிலிருந்து வந்து கரையை கடந்து கலப்பின் காரணமாக, அந்த கலைப்பின் காரணமாக ஒரு கிராமத்துக்கு வந்தாங்க. கிராமத்துக்கு வந்தா சரியான பருத்தி தண்ணி தாகம் அதிகமாகிறது. நான் வளர்ச்சி என்ன செஞ்சாங்க, ஒரு வீட்டுல போய் கதவை தட்டினாங்க. ஒரு வீட்டுல போய் கதவை தட்டினாங்க. அந்த கதவை திறந்து வந்து ஒரு அம்மாவோ யாராவது வந்தாங்க. வந்தவொடனே மூத்தாலையெல்லாம் நல்ல தண்ணி தாகம், ஏதாவது தண்ணி ஏதாவது தாங்க, சாப்பாடு ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்ட மாட்டேங்கல. அதனால தண்ணினா என்ன சாப்பாடுனா இல்லைங்க, போங்க அப்படின்னு தோற்று விட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிராமத்திலே அப்படியே களைப்போட வர்றாங்க, களைப்போட வருகிறார்கள். வருகின்ற நேரத்திலே ஒரு சுவர் வந்து என்ன செய்து கீழே விழுந்து கிடக்குகிறார். அந்த சுவர் என்ன செஞ்சாங்க, யூதா அலைஹிஸ்ஸலாம் தூக்கி நிறுத்தாங்க. மூத்தாளுக்கு கோபம் வந்துச்சு. என்னங்க, இந்த கிராமத்து மக்கள்கிட்ட போய் தண்ணி கேட்கணும், தாராளமா இருக்கு, தண்ணி தர மாட்டாங்க, தாகத்துக்கு நாவலட்சிக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த கிராமத்து வாசிகளுக்கு நீங்க ஏன் தூக்கி நிப்பாட்டுறீங்க சார்? அப்பா நீங்க என்ன வாங்க, என்னங்க அநியாயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சரி பொறுமையா வந்தாங்க. அப்ப வருகின்ற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருநாளையெல்லாம் அவர்கள் 3 விஷயத்திற்கும் 3 விதமான விளக்கத்தை குறிப்பிட்டார்கள். நன்கு கவனிக்கிறேன், 3 விஷயம் நடந்திருக்கிறது. ஆழ்கடலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டாங்கல்ல, இருக்கு பலகை கலட்டினாங்கல்ல, கப்பல்ல வந்து அநியாயமான கேட்டாங்க. அது என்ன வழக்கம், இந்த கப்பல் வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உள்ளது. அதை வச்சு ஏதோ குழப்பு பண்ணிக்கிட்டாங்க, ஏதோ அதை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன செய்யணும், ஒரு அநியாயக்கார அரசன் அந்த கப்பலை அபகரிப்பதற்காக காத்திருக்கிறான். அதனால இந்த கப்பல்ல ஓட்டையை போட்டுட்டாக்கா அது வந்து டேமேஜ் கப்பல்,
அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், தூக்கி போட்டுருவான். இந்த கப்பல் வந்து ஓட்டை கப்பல் தெரியாது. அது வந்து என்ன செய்வான், அதை கொஞ்சம் சரி பண்ணி அவங்க வந்து வாழ்வாதாரத்தை என்ன செய்வாங்க, அவங்க ஓட்டிக்குவாங்க, அதை வச்சு உழைச்சிக்குவாங்க. அதனாலதான் அந்த ஓட்டையை போட்டேன்னு முதல் விளக்கிறோம். இரண்டாவது, 2 குழந்தைகள் வந்து விளையாண்டுக்கிட்டாங்க. அழகான குழந்தை. அந்த குழந்தைகளை சாவடிச்சு நோட்டாக்கணும் தெரியுமா? அந்த குழந்தைகள் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருந்து கொண்டிருக்காங்க. இவங்க பேசா போயிட்டாங்க, தாய் தந்தையர்கள் செஞ்சுவாங்க, குப்பராக ஆக்கிடுவாங்க. அதனால நான் வந்து அந்த குழந்தைய மூட்டாச்சுட்டேன். மூணாவதாக அந்த கிராமத்துல அந்த சோலை எது தெரியுமா, எடுத்து தூக்கி உட்காருங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த சோற்றுக்கு கீழே 2 எத்தீவுகளுடைய முதலில் இருக்குது. அங்க வாப்பா உமா விவாதம் செஞ்சுட்டு போனாங்க. முதல்ல போய் சின்ன பிள்ளை பெருசா போயிட்டாங்க. என் பிள்ளை அப்போ காட்டக்கூடிய ஆளா இடையில எந்த ஒரு மக்களும் வந்து கரவாண்டு போயிடக்கூடாது, எடுத்துக்கு போயிடக்கூடாது என்று நோக்கத்தில் துவா செஞ்சுட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மோட்டா போயிட்டாங்க. அது ஒரு புதையல். அந்த சோறு கீழே உள்ளதான் அந்த புதையல் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன செய்வாங்க மக்கள், அதை எடுத்துக்கு போயிடுவாங்க. இன்னும் அந்த குழந்தைகள் என்ன செய்ய வளர்ந்த பெரிய ஆளாக வரல. அதனால நான் என்ன செஞ்சேன், அந்த சோரை தூக்கி நான் என்ன செஞ்சேன், துப்பாட்டினேன் என்று 3 விஷயத்திற்கும் 3 நிகழ்வுகளுக்கும் நம்முடைய இஸ்லாம் அவர்கள் விளக்கம் சொல்லி காட்டினாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த வரலாற்றை ஏன் குறிப்பிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால், பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் என்ன செய்யலாம், கல்வி கற்றுக்கொள்ளலாம். கல்வி கற்றுக்கொள்வதற்கு வயசுன தேவையில்லை. பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் கற்றுக்கொள்ளலாம், சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கற்றுக்கொள்ளலாம். மூசா ஒரு நபி, கிழு ஒரு நபி. அப்ப இவர்களுடைய அந்தஸ்து, மூசா நபியுடைய அந்தஸ்தை இவர்கள் குறைவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு சிறப்பு எல்லாம் கொடுக்கிறார். எப்படிங்க ஒரு மனிதர் வந்து நல்லா என்ன செய்வான், கணிதத்துல நல்லா முதல் மார்க் வாங்குவான். இன்னொரு மாணவர் என்ன செய்வாரு, ஆங்கிலத்துல நல்ல மார்க் வாங்குவார். அதே மாதிரி வெவ்வேறு விதத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்கான். அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்ததுனால அவர்களுடைய கல்வியை என்ன செய்யலாம், பகிர்ந்து கொள்ளலாம். கல்விக்கு வந்து ஓட்டா போற வரைக்கும் என்ன செய்யலாம், கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கலாம். அவங்க நிறைய விஷயம் தெரியாது, படிக்கிறது அறிவியல் எல்லாரும் சொன்னாங்க. யார் கல்வியை நான் அதிகமாக படிக்கவில்லை, ஏதோ கொஞ்சம் பாதுதான் தெரியும் அப்படின்னு சொன்னாதான் அவன் கல்வி கற்றவன் சொல்றாங்க. அவங்க நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், எல்லாத்தையும் நல்லா தெரியும். சில பேரை பார்க்கிறோம், அவர் அறிஞர்கள் சொல்றாரு, அவர் ஆரம்பிச்சு சொல்றாரு, எல்லா விஷயமும் நான் படிச்சுட்டு வந்தீங்க, மதரசாவை ஒதுக்கிட்டு வந்தீங்க, நான் பட்டம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்றாரு. ஆனா அது ஒரு பெருமையினுடைய நோக்கம். அதாவது பட்டம் வாங்கிறது பெருசு இல்லை, உங்களுக்கு என்ன சரக்கு இருக்குது, உங்களுக்கு என்ன திறமை இருக்குது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கோங்க. பட்டம் வாங்கினவர்கள் எல்லாம் பெரிய ஆளுமை என்றோ அல்லது பட்டம் வாங்காதவர்களுக்கு கல்வி இல்லை என்றோ நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர் வந்து நம்ம இடப்படக்கூடாது. அந்த உதவிகளை அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமையை புரிஞ்சுக்கணும். சில பேர் நல்ல கவிதை எழுதுவார், நல்ல கவிதை எழுதுவார். அப்பா சில பேருக்கு கவிதை ஓடாது, ஆனா நல்ல பயானம் எழுதுவாரு. சில பேருக்கு பயானம் ஓடாது, நல்ல குரான் தான் போடுவாரு. இப்படியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு ஆட்கள் எல்லா மனுஷனுக்கு, மனிதனாக பிறக்கப்பட்ட எல்லா மனுஷனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆட்கள் இருக்கணும். மாணவர்களை பார்க்கணும். உலகக்கல்வியில நல்ல கம்ப்யூட்டர் அடிச்சு தட்டுவாரு, செக்ஷன்கள் நல்லா தட்டி விட்டுலாம் என்ன செஞ்சாரு. சில பேர் நல்ல ஒரு இன்ஜினியராக இருப்பார், அழகான ஒரு மேப்பை போட்டு கொடுக்குறாரு கட்டுமான இருந்ததுக்கு. இப்படியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கல்வியை எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கல்வியை வந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தேடி போவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உத்துலுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன். நீங்க தேசம் தெரிந்தாலும் போய் செய்யுங்க,
கல்வியை கற்றுக் கொள்ளுங்க. உள்ளூர்ல படிக்கிறதுக்கு சரியான கல்வி இல்லை, சரியான ஒரு கல்விக்கூடம் இல்லை. படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஒரு வெளியூருக்கு போகலாம் என்பதற்கு மேலுதாரணமாக நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. சில வசனங்கள் அதற்கு பல விளக்கங்களை சொல்றாங்க. விளக்க உரையாளர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீனா தேசம் சென்றார்கள். என்ன செய்ய, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் எது திரும்ப சொன்னாங்க. இங்க பெரிய அநியாயக்கார அரசன் இருந்தான், அநியாயக்கார அரசன். ஏண்டா அவன் கீழே யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, கல்வியே கற்றுக்கொள்ளக்கூடாது. கல்வியை கற்றுக்கொண்டாக்க என்ன செஞ்சோம், பெரிய மேதையில போயிடும், அப்படி எடுத்து பேசுறோம், கோட்டுக்கு போகணும் சொல்லுவோம், நல்ல நுணுக்கமான கேள்வி கேட்போம். அப்படி என்று அந்த அநியாயக்கார அரசு என்ன செஞ்சான், கல்வி யாரும் கற்றுக்கக்கூடாது. ஏகப்பட்ட நூலகங்கள் என்ன செஞ்சானா எரிச்சு விடணும். ஏகப்பட்ட நூலகங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டது. அப்படி ஒரு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அரசன். அதன் காரணமாக நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் நீங்க கல்வியை கற்று மக்களுக்கு என்ன செய்யுங்க, நல்லா கற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக் கொடுப்பவர்களுக்கு கற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் கற்றும் கொடுங்க. இப்படி பல்வேறு நிகழ்வுகளை அந்த நாட்டில் சீனா தேசத்துல போய் ஆராய்ச்சி பண்ணுது. அங்க எப்படி எந்த வரைக்கும் பார்க்கணும், சீனாவில் பார்க்கலாம் இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்குது. எலக்ட்ரானிக் ஆகணும், அதையும் நல்ல ஆகணும், மேடிங் சைனான்னு தான் வருது. சைனான்னு ஏனென்றால் அங்க நிறைய விஷயங்கள் இருக்கிறாங்க சைனாவில். அப்போ அங்க போய் ஆராய்ச்சி பண்ணுது, அது எப்படி எப்படி படிக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் என்பதற்காக இருக்கிறவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கலாம் என்று நம்முடைய வசதிகள் விளக்கமுடையவர்கள் விளக்கம் போடுறாங்க. நம்முடைய எந்த விதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கல்வி கற்றுக்கொள்வது, கல்வி கற்றுவது சொல்வது ஆண்கள் இருவருக்கும் கட்டாய கடமை என்பதை சொல்லியிருக்கார்கள் என்று சொன்னால், நம்ம கல்வி கற்றுக்கொள்வது எந்த கல்வியாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, உலக கல்வியாக இருந்தாலும் சரி, உலக கல்வியும் தேவை, மார்க்க கல்வியும் தேவை. அப்ப உலக கல்வியை கற்றுக்கொள்ளக் கூடாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லல. தலபுரி படையிலிருந்து அல்லாஹ்வுடைய முஸ்லிமின் அலதீன் சொல்லல. அல்லாஹ்வுடைய முஸ்லிமின் கல்வியை கற்றுக்கொள்ள ஆண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தீனின் ஒரு உபயோகம் பண்ணாத காரணமாக இதை நம்ம ரெண்டு அர்த்தங்கள் சொல்லலாம். உலக கல்வியையும் கற்றுக்கொள்ளலாம், மார்க்க கல்வியையும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த கல்வியை நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்வது. கல்விக்காக வருவது, ஓதிக்கொள்வது, குர்ஆனை கற்றுக்கொள்வது, அதுவும் நமக்கு முக்கியமான இஸ்லாமியர்களுக்கு முக்கியமானது இருக்கு. நமக்கு வேத நூல்கள் இருக்கு, அந்த வேத நூல்களை முக்கியமாக கற்றுக்கொள்ள. நம்ம மார்க்க கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம என்ன பார்க்கிறோம், உலகத்தில் காலையில எதிர்த்த உடனே உலக கல்வி இல்லாததுக்காக நிறைய புக்கு நோட்டு எல்லாம் வாங்கிலாம் கொடுத்து தூக்க முடியாமல் எல்கேஜி யூனிவர்சிட்டி போகுது. அது முன்காலத்தில் 10-20 வருஷத்துக்கு காலையில எந்திரிச்சவன பள்ளிக்கு தான் போட்டுருவாங்க. இப்ப அப்படி இல்லை, காலையில எந்திரிச்சவன ஸ்கூல் இருக்கா, கரெக்டா தோட்டா நல்லா கரெக்டா இருக்கா, ஸ்கூல் கரெக்டா இருக்கா அப்படி பார்த்து கிப்டாப்பா செய்வாங்க. ஸ்கூலுக்கு தான் அனுப்புவாங்க. முதல்ல 9 மணிக்கு தான் ஸ்கூலை திறக்கப்படும். இப்ப 7 மணிக்கு 7:30 மணிக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்கூலை திறந்துடுறாங்க. அதுவும் நம்ம தனியார் ஸ்கூல் ரொம்ப மோசம். தனியார் ஸ்கூல்ல 7 மணி 7:30 மணிக்குனா அவனும் வந்துட்டு எந்திரி. எப்ப ஸ்கூல் லீவோ அப்பதான் தாய்மார்கள் என்ன செய்யறாங்க, தூங்குறாங்க. சில தாய்மார்கள் தூங்கக்கூடியவர்கள் ஸ்கூல் சொல்லுவாங்க கூட, சில தாய்மார்கள் தூங்குவாங்க. எப்ப ஸ்கூல் இல்லை, அப்ப ஸ்கூல் இல்லைன்னு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. 9 மணி 10 மணிக்கு தூங்குறாங்க. ஸ்கூல்னு சொன்னாக்கா காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைக்கு சாப்பாடு அவசரமா செஞ்சு சாப்பாடு அதிலேயே கட்டி கொடுத்து விடுறாங்க.
காலையில போய் 9 மணிக்கு மேல சாப்பிட்டாங்க, காஞ்சி போய் ஒரு இதா போய் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கோம், சாப்பிடாம சில பொருள் அப்படியே வச்சு. இப்ப நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கணும், நமக்கு உடல் ஆரோக்கியமும் தேவை. படிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யணும், உடல் ஆரோக்கியம் இல்லை. சில பிள்ளைகள் பார்க்கணும் சாப்பிடாம, அதனால சில பிள்ளைகளுக்கு நோய் கூட ஏற்படுகிறது, பலவீனமா போயிருக்காங்க. நீங்க ஆராய்ச்சி சொல்றாங்க, வேற மேலை நாடுகள் ஒரு வேலை தான். காலையில 9 மணிக்கு போறாங்கட்டா ஒரு மணியோட முடிஞ்சிருச்சு படுப்பு. ரொம்ப கோபராகவும் என்ன செய்யக்கூடாது, குழந்தைகளுக்கு மன அழுத்தம் இருக்கும் என்பதை விஞ்ஞானிகள் சொல்றாங்க. படிப்பது என்பது நமக்கு ஒரு கல்வியை கற்றுக்கொள்வது என்பது எல்லாருக்கும் அவசியம் தேவைதான். அதே சமயத்துல கல்வி 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 என்றாலும் போயிடுவோம். ஒரே விஷயத்தை சொல்லி கற்றுக்கொண்டு ஒரு 5 ஸ்கூல்ல அப்ப நான் தூக்கக்கூடிய சொல்லி 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 அதே கொஞ்சம் ஓய்வும் கொடுக்கிறேன். அது நம்முடைய மார்க்கத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுவதா இருந்தாலும் குறிப்பிட்ட டயத்துல தொழுவது, தூங்குற நேரத்தில் தூங்குறேன், ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல ரெஸ்ட் எடுக்கிறேன். தமிழ்நாட்டில் எப்போதுமே 12 மணிக்கு கொஞ்ச நேரம் தூக்குவாங்க, சைக்கிள் தான் தூக்கிறது கொஞ்ச நேரம் தூக்குவாங்க, அருமையா ஒரு ஆரோக்கியம். அப்ப அன்புக்குரியவர்களே, நமக்கு மார்க்கத்துல எல்லா விஷயமும் இலகுவாக இருக்கு. நமக்கு அதை நம்ம கடினமான இஸ்லாத்தை சொல்லல, உங்களுக்கு எதுவுமே கஷ்டத்தை இஸ்லாமா சொல்லல. இஸ்லாத்துல படுத்தி பாருங்க, எல்லா விஷயங்களும் எல்லா விஷயத்துக்கும் உதவ முடியலையா உட்கார்ந்துருங்க, இது செய்ய முடியல செய்யவும் செய்யுங்க, கல்யாணம் முடியல கூட்டிட்டு. இப்படியாக நமக்கு எல்லா இலகுவாக இஸ்லாத்தை சொல்லுது. கடினத்தை எதையும் என்ன செய்யல இஸ்லாம் எந்த காலத்துக்கும் எந்த விதத்தையும் இல்லை. அன்புடையவர்களே, கல்வி கற்றுக்கொள்வதும் அப்படிதான். கல்வி கற்றுக்கொள்ள எந்த நாளும் என்ன செய்யல 24 மணி அங்கே உட்காந்து போதிச்சுட்டு இல்லை. காலையில என்ன செய்வோம், தூக்கிட்டு நல்லா குடிச்சு சாப்பிட்டு 9 மணிக்கு மேலதான் சாதனம் ஆரம்பிக்குவாங்க. அதுக்கு 12 மணி 11 மணிக்கு தூங்கிட்டு இருக்கணும். அவங்க தூங்குற மாதிரி இருக்குன்னா 11 மணிலிருந்து ஒரு 12 மணி 12:30 மணி வரைக்கும் செய்யலாம். தூங்கு அது கொஞ்சம் தூங்குறதுலாம் மக்கள் இருக்கிறது, தூங்குற மாதிரி மக்கள் இருக்கிறது. அப்ப அதுக்கு மேல சாப்பிட்டு 2 மணிக்கு மேல என்ன செய்யலாம், பாடம் நடத்துவாங்க. இப்படி நம்மளோட உடல் சார்ந்த அந்த உடல் விஷயத்தையும் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறது பிள்ளைகள் தூக்க முடியாம முதுகுல என்ன செய்யறாங்க, அதே தண்ணி அதிலே சாப்பாடு அவங்க இப்ப முக்கியத்துவம் இருக்காங்க. என்ன அன்புக்குரியவர்களே, நம்முடைய மார்க்கெட்ல ஒரு குழுவான இனத்திற்கு காலையில 6 மணிக்கு ஓதுறதுக்கு முடியல, அதை ஓதி கொடுப்பவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியல. அதே சமயத்தை உலகத்தன்மை ஆசிரியர்களுக்கும் உலகத்தன்மை கற்றுக்கொள்வதற்கும் என்ன செய்யறாங்க, மக்கள் முக்கியத்துவம் கொடுக்காங்க. அப்படி கல்வி கற்றுக்கொள்வது முக்கியமானது. அதே சமயத்துல இதே சதா என்று அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, கஷ்டத்துக்கு கொடுக்கூடாது. கஷ்டத்தை கொடுத்துதான் நம்ம என்ன செய்யணும், கல்வி கற்றுக்கணும் அவசியமில்லை. கஷ்டம் இல்லாம கற்றுக்கணும், கஷ்டம் இல்லாம என்ன செய்யலாம், கஷ்டம் தெரிஞ்சாலும் கஷ்டம். நமக்கு மார்க்கெட்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறோ அதன் பிரகாரம் நடந்தாக்காக நம்மளுடைய கல்வியை அல்லாமல் அதிகரிப்போம். அதனாலதான் சில ஆங்கில ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, எங்களுக்கு கல்வியை அதிகரிப்பாயாக என்று மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அனுபவத்தில் அதற்கு சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப அல்லாஹ் நமக்கு கல்வி அதிகரிப்பதற்காக அல்லாஹ் துஆ செய்யணும். அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு இல்ஹாம் மூலமாக என்ன செய்வான், நமக்கு கல்வியை தருவான். நமக்கு அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு இருந்து கஷ்டப்பட தேவையில்லை. அந்த எண்ணம் இருந்தாவோ என்ன நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒருத்தவன் கற்றுக்கொள்ளணும் அவன் நம்பிக்கை வச்சுட்டாங்கக்கா
அப்போ வந்து அந்த கல்வி கற்று இலகுவாக ஆகிடும், கஷ்டமா இருக்காது. அன்புக்குரியவர்களே, நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய தாய்மார்கள் என்ன செய்யாங்க, அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாங்க. சில பிள்ளைகளோடு அடிக்கிறது, உதைக்கிறது, குத்துறது, அறிவிக்கிட்டே ஒரு பிள்ளைகளோடு அறிவிக்கிட்டே போய் என்ன செய்யுது, அந்த பிள்ளை அங்க போய் பார்த்துமா கடவுளைக்கு பார்த்து. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் படிக்க போகும்போது ஒரு புக்கு ஒருவரு சேர்ந்தான். அன்புக்குரியவர்களை அதிகம் கேட்பதற்கு கையாள வச்சார். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் எவ்வளவுமா இந்த ஜும்மா தினத்திற்கு இன்றைய தலைப்பு என்னன்னா, கல்வியை கற்றுக்கொள்வது அவசியம் என்பதை நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமான் சொன்னாங்க. அதாவது ஆண்கள் இருவரும் என்ன செய்து கல்வி கற்றுக்கொள்வது அவசிய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதன் பிரகாரம் நாம் அனைவர்களும் சிறியவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிரமிக்க நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com